Good morning, 11th standard accountancy. இன்னைக்கு illustration 12 and exercise 12 பார்த்துட்டோன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிரும் இல்லையா? ஸோ பார்க்கலாமா? கொஷின் படிக்கலாம். Deepak is a dealer in stationery items. From the following transactions, past journal entries for the month of January and February 2018. First transaction, commenced business with cash 2 lakh. So cash account debtor to Deepak's capital account. Capital contributed by Deepak. 2 lakh enter பண்ணிடலாம். Next, opened a bank account by depositing cash 1 lakh. So cash deposited into bank. அந்த transaction தான் இப்படி கொடுத்துருக்காங்க. So bank account debtor to cash account. Cash deposited with the bank 1 lakh. Okay. Next, A4 paper sold on credit to Padmini and Co. So credit sales பண்ணுறோம். ஸோ உங்கள் நேம் எழுதிக்கணும் இல்லையா? ஸோ Padmini and Co account debtor to sales account. the amount எழுதிக்கிறோம். Credit sales to Padmini and Co. Bills received from Padmini and Co for the amount due. ஓகே, நம்ம வந்து ஒரு பில் எழுதுகிறோம் அவங்க நேமில். ஸோ அவங்க அக்செப்டன்ஸ் கொடுத்து இப்போ நம்ம அந்த பில்ஸ் ரிசீவபிளை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டெபிட் சைட் வரும், Padmini and Co கிரெடிட் சைடில் வரும். ஏன்னா அவங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அண்ட் நரேஷன் பாருங்கள், பில்ஸ் ரிசீவ் ஃபார் த அமௌண்ட் டியூ, அந்த அமௌண்ட் எழுதிக்கிறோம். Bills received from Padmini and Co discounted with the bank 58,000. ஸோ பில்ஸ் ரிசீவபிளை பேங்க்கில் கொண்டு போய் செட்டில் பண்ணுறோம். அவங்க வந்து அந்த 58,000 கொடுத்துட்றாங்க. மீதி இருக்க 2,000 அவங்க பேங்க்கில் ஒரு சார்ஜ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கவுண்ட்னு எழுதணும். ஸோ ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை பேங்க்னு போட்டு டெபிட் சைடு எழுதணும், டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு அந்த 2,000 எழுதிக்கிறோம். 2 பில்ஸ் ரிசீவபிள் 60,000. ஏன்னா அது நம்ம பிஸ்னஸ் விட்டு வெளியே போகுது இல்லையா? அதனால் நம்ம கிரெடிட் சைடு எழுதிக்கிறோம். நரேஷன், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட். ஓகே. பில்ஸ் ஆஃப் Padmini and Co டிஸ்ஹானர்ட் அப்படின்னா இன்னும் Padmini and Co அமௌண்ட்டை செட்டில் பண்ணல. ஸோ அவங்க ஒரு டெட்டார். ஸோ அவங்கள டெபிட் சைடு எழுதிக்கிறோம். அண்ட் 2 பேங்க் அக்கௌண்ட் ஏன் நம்ம கிரெடிட் சைடு எழுதுகிறோம் அப்படின்னா பேங்க்லேருந்து அந்த அமௌண்ட்டை நம்மக்கிட்டேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரெடியூஸ் ஆகுறதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு கீழே எழுதிக்கிறோம். ஓகே, பேங்க்லேருந்து அமௌண்ட் போனதுனால பேங்க் வந்துட்டு கிரெடிட் சைடில் எழுதிக்கிறோம். பில் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் டிஸ்ஹானர்ட், அந்த அமௌண்ட் வந்துட்டு 2 சைடும் என்ட்ரி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜேர்னலில் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 12. இதில் வந்துட்டு மேரி இஸ் அ ரைஸ் டீலர் ஹேவிங் பிஸ்னஸ் ஃபார் மோர் தேன் 5 years. பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் ஹர் புக்ஸ் ஃபார் த பீரியட் ஆஃப் March 2018. ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன், ரைஸ் பேக்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சிபி. எடுத்த உடனே பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா? சிபி கிட்டேருந்து வாங்குகிறோம் கிரெடிட்டில். இப்போ வந்துட்டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிபி அக்கௌண்ட். நரேஷன் எழுதிக்கலாம், அவ்வளோதான். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங் 500. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க்லேருந்து தானே போகுது, அதனால பேங்க்கு க்ரெடிட் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங், அந்த அமௌண்ட். நெக்ஸ்ட், ரிட்டர்ன் கூட்ஸ் பாட் ஃப்ரம் சிபி. அதாவது பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் எப்பவும் கிரெடிட் சைடில் தான் வரும். அண்ட் அந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணுறவங்க யார்? சிபி. ஸோ அவங்கள வந்து டெபிட் சைடு எழுதிக்கிறோம். நரேஷன் பாருங்கள், கூட்ஸ் ரிட்டர்ன் டு சிபி அண்ட் அந்த அமௌண்ட். ரைஸ் பேக்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே, ரைஸ் பேக்ஸை எடுக்கிறோம் பிஸ்னஸ்லேருந்து. ஸோ கிரெடிட் சைடில் என்ன வரும்? பர்ச்சேசஸ். பர்சனல் யூஸ்க்கு எடுக்கிறோம். அப்போது ட்ராயிங்ஸ் வந்துட்டு டெபிட் சைடில் வரும். ஸோ உங்கள் ஜேர்னல் பார்த்துக்கோங்க, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ், நரேஷன் எழுதுகிறோம் அண்ட் அமௌண்ட் போடுறோம். Advertisement expenses paid. Okay, so advertisement expenses account debtor to cash account. ஏன்னா கேஷ் வெளியே போகுதுன்றதுனால advertisement expenses paid and the amount. Goods sold to Manu. ஓகே, ஸோ மனோன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு இது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ மனோ அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நரேஷன் பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் டு மனோ, அமௌண்ட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், கூட்ஸ் ரிட்டர்ன்ட் பை மனோ. இப்போ வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லையா? சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு எழுதுகிறோம். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே எழுதுவோம்? டெபிட் சைட். அண்ட் டூ மனோ அக்கௌண்ட்டு, அவங்க தான் கூட்ஸை கொடுக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட், பேமெண்ட் ரிசீவ் ஃப்ரம் மனோ த்ரூ நெஃப்ட். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோ அக்கௌண்ட். ஏன்னா பேங்க் தான் ரிசீவ் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் மனோ வந்துட்டு கொடுக்குறாங்க, அதனால இஸ் அ கிவர், கிரெடிட் சைடு எழுதிக்கிறோம். நரேஷன் அண்ட் அமௌண்ட் போடுறோம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நெக்ஸ்ட் சாப்டரில் இருக்க லெட்ஜர் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.